திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1,45,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதன் மூலம் தற்போது 70% கொள்முதல் பணிகள் நிறைவடைந்துள்ளன. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கடந்த ஒரு வார காலமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேயே இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. லாரிகள் பற்றாக்குறை, லோடுமேன் பற்றாக்குறை ஆகிய காரணமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து மூட்டைகளை கிடங்குக்கு அனுப்புவதில் தாமதமில்லவதாக கூறப்படுகிறது. வழக்கமாக சிறிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 2000 நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கக்கூடிய நிலையில் தற்போது 7000 நெல் மூட்டைகள் உள்ளன. பெரிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 5000 நெல் மூட்டைகள் இருக்கக்கூடிய இடத்தில் தற்போது 18,000 நெல் மூட்டைகள் இருப்பில் இருக்கின்றன. விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை இருப்பு வைப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் தற்போது கடந்த 4 நாட்களாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் விவசாயி கையும் பணியை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்துள்ளது. இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைய வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குக்கு அனுப்புவதில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நகராட்சி விவசாயி திருவாரூர் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,45,000 ஏக்கர்ல நமது திருவாரூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்து நெல் அறுவடையெல்லாம் பணி முடிஞ்சு நெல் கொள்முதல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70% நெல் கொள்முதல் ஆயிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு நெல் தேங்கி இருக்கு. குறிப்பா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அதிக அளவு இருக்கிறது தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு. அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திட்டு எங்க புறம்போக்கு இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கல்லோ இல்லை சவுக்க கட்டையோ கொடுக்காததுனால எல்லாம் கற்கா மூட்டையை போட்டு அடிக்கிறாங்க. சில இடங்கள்ல தரையிலே அடிக்கிருக்காங்க. அதெல்லாம் இப்போ டெல்டா மாவட்டங்களில் நேற்றுலேருந்து குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒரு அரை மணி நேரம் மழை தூர்னுச்சு. அதே மாதிரி தொடர்ந்து மானம் மப்பா இருக்க சூழ்நிலையில மழை பெஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு. இந்த நெல்லை பூரா பாதிப்பு எல்லாம் மூட்டை ஈரமாயிடுச்சுன்னா முளைச்சி போயிடும். அது இல்லாம தவிர்க்கணும்னா உடனடியா எங்கெங்க தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் இருக்கோ அதெல்லாம் உடனடியா மூவ் பண்ணணும். லாரிகள் மூலமா நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்களையும் வெளியில சில இடங்கள்ல அறுக்கப்பட்டிருக்கு. அந்த மூட்டையும் உடனடியா சேமிப்பு கிடங்களுக்கு கொண்டு செல்லணும். நாங்க நெல்லை வித்தா விவசாயிகளோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கல. நெல்லை கொடுக்குற நெல்லும் பாதுகாப்பா போய் சேரணும். திரும்ப மக்களுக்கு அரிசி வரும்போது தரமான அரிசியா வரணுங்கிற நோக்கத்துல தான் இதை சொல்றோம்.